நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 454வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சரஸ்வதி தேவியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ குழந்தைகள்லாம் படிக்கணும், எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இப்போ சில பேர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்றா. அதுக்கு என்ன முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், பக்பாதினி மந்திரம் சொன்னாலே போதுண்டு. பட் இருப்பினும் நிறைய பேருக்கு டவுட், அது மட்டும் போதும். வாக்பாதினி தான் மெயின் வந்து தேவத்தை, நம்ம வாக்குக்கு அதிபதி. அதனால தான் சரஸ்வதிக்கு வாக்பாதினி பேர் வச்சுருக்கா. வாக்குக்கு, நம்ம சொல்லுக்கு, இது மட்டும் பேசுறது மட்டும் இல்லை, ஞானம் அங்கேயும் அப்படியே மனசையும் நல்லா பண்பட்டு இது கொண்டுடணும். ஏன்னா வந்து கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். ஸ்ரீவாஞ்சியம் ஒரு ஸ்தலம் இருக்குது கும்போணம் பக்கத்தில். அங்கே வந்து மகாலட்சுமி கோச்சிண்டு மகாலட்சுமியோட பிரிஞ்சு இருக்கும்போது இவர் வந்து பரமேஸ்வரன் வந்து சேர்த்து வைக்கிறார். யார்? மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவோட சேர்த்து வைக்கிறார் பொழுது ஸ்ரீ வாஞ்சியம் அவ மேலே வாஞ்ச பாராட்டி கணவன் மனைவியும் ஒன்றாக நினைக்கிறார். அதே மாதிரி சிவனோட கூட பிறந்தவர் சரஸ்வதி. அதனால் தெரிஞ்சுங்க, யார் யார் கூட பிறந்த சக்தி போது இந்த 30 தேவியர்கள், இந்த 30 கடவுளர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் பிறக்கும்போதே ரெட்டையாக தான் தோன்றுறா. இந்த மூலப்பிரகிருத்தியில் வரும்போது ரெண்டாக வரா. பரமேஸ்வரனை பரமேஸ்வரனை சொல்லும்போது சுத்த ஸ்படிக ரூபாயாம் இருக்கு. பியூர் வெள்ள ஸ்படிக்க மாட்டம் இருக்கார். அவர் கூட வந்து பிறந்தது சரஸ்வதி தேவி. அவளும் அப்படியா இருக்கார். ஸோ அந்த கூட பிறந்த சக்தி ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதை மாற்றி அமைக்கணும். பிரம்மா வந்து மஞ்சளாக பிறக்கிறார். ஸோ மகாலட்சுமி வந்து இந்த மஞ்சள் நிறம் உடையவளாக இருக்கா. ஸோ அவளுக்கு இந்த பச்சை அது கருநீல் நிறமுடைய மகாவிஷ்ணுவோடு இணைக்கப்படுறா மகாலட்சுமி. இந்த சுத்த ஸ்படிக ரூபாயாம கூட பிறந்த சரஸ்வதி தேவதைக்கு பிரம்மாவோட நினைக்கிறார். இந்த மாதிரி மகாவிஷ்ணுவோட கூட பிறந்த சகோதரி வந்து யார்? பார்வதி தேவி. அது சக்தி உமா. அவளுக்கு ஈஸ்வரனோட நினைக்கிறார். ஸோ எல்லா 3 சக்தியிலும் ஆக்டிவேட் ஆகுது. தோன்றும் போது இந்த 2 சக்தியும் ஒன்றா தான் வருது. ஸோ ஈஸ்வரனோட கூட பிறந்த சக்தி எழுதுனா இவள் சரஸ்வதி தேவி தான். அவளை வந்து பூமியில் பிறக்கும்போது சாரதா தேவியாக பிறக்கிறாள். சரஸ்வதி தேவி தோன்றி அவள் அதெல்லாம் கல்யாணம், அதெல்லாம் வேற. அவளுடைய மார்ஷ ரூபம் வரும்போது உபய பாரதி என்ற சரசவாணியாக தோன்றி வந்தன மிஸ்ரர், அவர் வந்து பிரம்மாவோட அவதாரம், காஷ்மீர் பண்ணிட்டவர். அவருக்கு அது ஒரு நாள் கதையை பார்க்க போகிறோம். பெரிய கதை, அது பியூட்டிஃபுல் ஸ்டோரி அது. ஸோ அது உபய பாரதி வந்து பிறக்கும்போதே அது இவ்வளோ கடாட்சத்தோடு பிறக்கிறாளாம். அவள்லாம் வந்து பெரியவாள்லாம் வந்து பார்க்கும்போது அந்த புலவர்கள்லாம் வரா. நம்ம அப்பா வந்து பெரிய பணக்காரர், பெரிய நிலஜோந்தார், வேத வித்து. அவள்லாம் வந்து பார்க்கும்போது குழந்தைகள் வந்து இந்த சொப்பு கிப்பு விளையாடு, இந்த கிளுகிழுப்பையெல்லாம் கேட்கும். ஆனால் இவ என்ன செய்கிறா? சரசவாணி அந்த புலவர்கள்ட்ட ஓலையை வாங்கிக்கிறான். இந்த இந்த எழுத்து ஓலை சொல்லணும் இல்லையா, அந்த புக்கு கிடையாது. அது மேலே சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாட்டம் வந்து அது பிடிங்கிறான்னு சாரதாம்பா சரித்திரத்தில் வருது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவளோட இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது. நம்ம பார்க்குறோம், பெண்கள்லாம் சில பேர் பார்க்குறோம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, மேக்கப், இது அவளுடைய இது அந்த மனோநிலைமை, அந்த புத்தி, அதுக்கு தான் வந்து கான்சன்ட்ரேட் ஆகுது. தே ஆர் செலக்டிங் த ப்ராடக்ட். அதில் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேர் பார்க்கலாம், சாதாரண காட்டன் சுடிதார் இருக்கும்போது நீட் ட்ரெஸ் கோட் நீட்டாக இருக்கணும். பெண்கள் வந்து இதில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண நினச்சிக்க வேண்டாம். நம்ம அணியிற ஆடை, உடை, பாவனை எல்லாமே கணக்கில் இருக்குது. ஒரு மனுஷால் டிசைட் பண்ணும்போது இந்த நடை, உடை, பாவனை அது வச்சு தான் டிசைட் ஆகும். இந்த சில பேர் பார்க்கலாம், அந்த இதெல்லாம் கன்னிமாரில் இப்போல்லாம் போய் பாருங்க, அந்த மூஞ்சியில் அந்த இது வந்து அந்த ப்ரில்லியன்ஸ், இன்டலெக்சுவல் அப்படியே பேசுறது தெரியும் அவங்களுக்கு. அவள் பாட்டு வருவா, குறிப்படுத்திட்டு இருப்பாள், பிஹெச்டி பண்ணியிருப்பா, எம்ஃபில் பண்ணுறா. சில பேர் ரீடிங்காக வருவா. ஸோ இந்த ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து சால சிறந்தது. டிவி இந்த கிண்டில் போய் நோண்டிட்டு இருக்கிறத விட புக் ரீடிங், புக் இஸ் அ மஸ்ட். நான் திரும்ப சொல்லுவேன். எல்லாம் சிஸ்டத்தில் இருக்குண்டு திடீர்னு அவுட் ஆகிடுது, இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இது ஒர்க் பண்ணாத, அப்போ இதுதான் கை கொடுக்கும். எங்கேயோ போகிறாள். அப்போ வந்து சாஸ்திரிகளே தான் ஃபோன் வச்சுருக்கான். எல்லா சாஸ்திரியும் சரி, இதான் சாஸ்திரம் நம்ம சொன்னால் ஃபோன் எடுத்துக்கிறான். திடீர்னு ஃபோன் டவுட் ஆகிட்டு என்ன செய்ய முடியும்? புஸ்தகம் இருக்கணும்.
புக்கு இருந்து பார்க்குறது தனி, அது இது மார்க்கிங் வச்சுக்கலாம். முக்கியமான இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அது வச்சுக்கலாம். ஸோ புக்குன்றது சரஸ்வதி ஸ்வரூபம். புக்கெல்லாம் கண்டபடி ஆற்றுல போடக்கூடாது. ஸோ இந்த வாக்பாதினிக்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி தரும்போது சொல்லணும். காலில் பட்டு அப்படி நமஸ்காரம் அதை வேண்டி கண்ணில் ஒத்திக்கணும். பேப்பர் ஆக்கணும், புஸ்தகமாகட்டும், எல்லாமே வந்து சரஸ்வதி வியாபிச்சக்காரம் நமக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த கலைப்பொருட்கள், இந்த இதில் இந்த வாத்தியங்கள், வீணையில் சரஸ்வதி வியாபிச்சிருக்கா. வீணை, ஹார்மோனிய பெட்டி, அப்புறம் புல்லாங்குழல், அந்த மிருதங்கங்கள், இதெல்லாம் இந்த கலைகளுக்கு உண்டான சம்பந்தங்கள்லாம் 64 கலைகள் சொல்லிருக்கு. அது கலைகள் 64 சொல்லும்போது என்னென்னோ சொல்லிருக்குது. வலம் போடுறது, சமைக்கிறது, பின்னல் பண்ணுறது கூட இருக்குது. இந்த வாட்போர் பயிற்சி, ரத்தனத்தெல்லாம் சோதனை பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சரஸ்வதி கடாட்சியம் தான் செய்ய முடியும். அதுதான் இப்போ பார்க்கலாம். பல டெஸ்டிங் சென்டர்லலாம் இப்போ கொஞ்சம் பில்லியண்டாக இருப்பாங்க. அந்த மூளை வேலை செய்யணுங்க. ஸோ சரஸ்வதி தான் அதிபதி. இதுக்கெல்லாம் அதிபதியான சரஸ்வதி தான். இந்த அப்பேற்பட்ட சரஸ்வதி அவரோட ஆடை என்ன சொல்லிருக்கு? வெண்பட்டுன்னு இருக்கு. கூத்தனூர் போனால் வெள்ளை தான் கட்டுவா. மன்னிக்கணும். அந்த அதே சரஸ்வதி மனுஷ ரூபமாக இருந்தால் சாரதாம்பிகையாக வர அங்கேருந்து காஷ்மீர் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு மாகிஷ்மதியில் மத்திய பிரதேசத்தில் வசித்து பின்னாடி ஆதிசங்கரால் தோற்கடிக்கப்பட்டு ஆதிசங்கருக்கு சிஷாலா மாறிடுறா. சரசவாணியும் சரி, உபய பாரதி பேர் ஒன்று பேர். தேர் ஃபாலோயிங் ஹிம். வென் தி கேம் டு ஸ்ருங்கேரி, அவருடைய நடை கொஞ்சம் இதாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஆதிசங்கரும் இந்த சாரதா பீடத்தை ஸ்தாபிக்கணும் மனசில் பிளான் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ மந்திர மிஸ்ரர், இப்போ பிரம்மாவோட அவதாரம், அவரும் வராரு. இப்போ அந்த ஒரு இடத்துல அரசு தியார்த்தமாக நின்றுடுறா. துங்கபத்ரா அது கூடலேன்ற இடம். அது இதில் இப்போ இருக்க சிங்கேரி சொல்கிறா. இது வேணா இருக்கட்டும். சிங்கேரியில் நிற்கிற, அதுவும் சிங்கேரி ஏரியா தான். சிருங்ககிரி ரிஷிசிங்கர் ரசிச்ச இடம் அது. ஸோ ரிஷிசிங்கர்னா கலைக்கோட்டு மாமுனி, அவர் மான் கொம்பை தலையில் இருந்து தான் அவருக்கு. ஸோ அதனால் சொல்லப்படுறது. ஸோ இந்த சரசவாணின்ற சாரதாம்பா ஈஸ்வரனுடைய கூட பிறந்த சக்தி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து சந்திரமூடி சாரதாம்பான்வா சக்தியோடு இருக்கப்பட்ட அண்ணன் தங்க ரெண்டும் அது. ஸோ வந்து ஆம்டா முன்னாடி சொல்ல முடியாது. காமாட்சி பிரேச்ச கணவன் மனைவியாக சொல்லலாம். அங்கே கணவன் மனைவி கிடையாது. ஏன்னா அது சிவஸ்வரூபா, இவன் வந்து சிவனோட சேர்ந்து சரஸ்வதி ஸ்வரூபா. அதனால் பார்க்கலாம். காமாட்சி இந்த தேடி சந்திரன் இந்த சாரதாம்பாய்க்கு பக்கத்தில் சந்திரன் இருப்பான். வலது காலத்தை ஓட்டுன்னு தான் வச்சுக்கோங்க. ஈஸ்வரன் அம்பாளும் பாதி சக்தின்னு அர்த்தம். இடது காலத்தை கொண்டு அம்பாளுக்கு வந்து சக்தி பிரதானம் அர்த்தம். வலது காலத்தை ஓட்டு அம்பாள் இருந்தால் அங்கே சிவனும் இருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கமிங் டு திஸ், இப்போ இந்த மந்திரங்கள் எடுக்கும்போது வாக்பாதினி மந்திரம் ஒன்று இருக்குது. அது வந்து விட்டு ஒன்றுக்கு சொல்லலை. நான் பிடிஎஃப்பில் போடல. அது பேச வரும்போது சரஸ்வதி தேவி கோவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, காஷ்மீரில் இருக்குது. இந்த காஷ்மீர் இருக்க கோவிலில் அந்த ஃபோட்டோ, இந்த காஷ்மீரில் இருக்க கோவில், சாரி இது காஷ்மீரில், இது பாசரா, இதில் ஆந்திர பிரதேஷில் இந்த கோதாவரி பெல்ட்டில் இருக்குது. பாசரான்னு பேர். இங்கே சரஸ்வதி தேவி, இங்கே ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா. இங்கே இவாளை காமகோடி படத்துலையும் போவா. இந்த பாசராவில் வந்து இன்னொரு இந்த சரஸ்வதியோட ரூபா அங்கே இருக்கிற அம்பாள். இங்கே வந்து பிரம்மாவாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோவில் சொல்லப்பட்டிருக்கு. அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்டு கூத்தனூர் சரஸ்வதியோட ஓல்டு. இந்த பாசரா வந்து இது வந்து சிங்கேரி சாரதா. இது எழுதிய படம் சாரதாம்பாள் படம். 4 கரங்கள், மேல் கையில் வந்து இந்த இது வச்சுட்டுருப்போம், கும்பத்தை வச்சுட்டுருப்போம் ஒரு கையில் வந்து அக்ஷமாலை வச்சுட்டுப்போம், கீழ்கையில் வந்து சிவனை வச்சுட்டு அம்பாள் இருப்பாள். ஒரு கையில் சென்முத்திரை.
வலது தோளில் கிளி இருக்கும் அம்பாளுக்கு. அங்கெல்லாம் வந்து மெட்டல் சிங்கேரி சாரதா கண்ட்ரோலுக்கு எல்லா கோருமே ஐம்பொன்னில் செய்யப்பட்ட மெட்டல் விக்கிரகம் தான், கருங்கல் விக்கிரகம் இருக்காது அவ்வளோவா. எல்லா இடத்தையும் மெட்டல் விக்கிரகம் தான், 4 கரங்களோடு இருக்கும். இந்த சென்னையில் பார்த்தா வெங்கட் நாராயண ரோட்டில் சிங்கேரி ஸ்ரீ சாரதா வித்யாசிரமம் ஒன்று இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அம்பாளை பார்க்குறதுக்கு நாள் முழுக்க பார்த்துட்டுருக்கலாம். டால் அடிக்கும். பியூர் தங்க நகையே போட்டிருப்பா, தங்கம் வைரம் வேடூரியெல்லாம் போட்டிருப்பா. திரு ஏ சிவசீலம் சிம்சன் கம்பெனியோடைய சேர்மனாக இருந்தவர். அவர் ஆச்சாரியார் சொன்னார்னு சொல்லி அந்த 2 சைடு சாக்கடை ஓடின்னு அந்த காலத்தில் இருந்து ஷெட்டு மாட்டி ஆஸ்பெஸ்டாஸ் போட்ட ஷெட்டாமல் இருந்து அதை அப்படியே கண்ணு பண்ணி பல கோடிகள் செலவழித்து பிரம்மாண்டமாக கட்டியிருக்கார். 3 அடுக்கு மாளிகையாக கட்டி கீழே வந்து ஜாதக பரிவர்த்தனைலாம் பண்ணிட்டுருப்பேன். மிச்சம் இதெல்லாம் நடக்கும். முதல் மாடியில் வந்து முதல் இதில் வந்து இதுக்கு நிறைய ஒரு 20-25 படி ஏறி தான் போனோம். வாசலையும் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஆச்சாரியாரும் தங்கத்துக்கு மேலே ஒரு இது ஃப்ளோர் இருக்குது. அரண்மனையாட்ட மட்டா சிங்கேரி சாரதா வித்யாசிரமம் போட்டிருக்கோம். அது அங்கே சாரதா பீடம். ஸோ அது நான் அந்த பீடெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த இடத்த. சாதாரணமாக 2 சைடு ஒரு திண்ணை இருக்கும். அதில் வந்து அம்பாள் படங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த நடுவில் ஹால் இருக்கும். சாதாரண சிமெண்ட் ஃப்ளோர். 2 பக்கம் 2 சாக்கடை ஓடும். அந்த மாதிரி தான் இருந்தது. அது எப்படி மாற்றினாருன்னு தெரியல அவர். அதனால் இப்போ சங்கேரி ஆச்சாரியார் என்ன பண்ணார், சென்னை வரும்போது விஜயம் வரும்போது அந்த கிரகப்பிரவேசம் போது திரு சிவசீலத்துக்கு குருபக்தி துறந்திரான்னு பட்டம் கொடுத்தார். குருபக்தியில் நாட்டமுடையவர்னு அவர் சொன்ன ஒரு சொல்லுக்காக அவர் பண்ணார். அதை சாரதாம்பாளுக்கு அந்த கோவில் கட்டினார். அவள் ஆச்சாரியாலாம் வரும்போது அங்கே சுதர்மாவில் வந்து தங்குவா. மாதக்கணக்கில் இங்கே சாத்துரு மாசி விரதமே நடந்திருக்கு. சிங்கேரி ஆச்சாரியார் இங்கே வந்து தங்கியிருக்கார். இப்போ 2 தடவை நான் இப்போ இருக்கிறவரும் வந்திருக்கார். வித்யசேகர பாரதியும் வந்திருக்காருங்க. ஸோ இது கூத்தனூர் சரஸ்வதி ஒட்டக்கூத்தரால் கட்டப்பட்ட கோவில். இது ஒட்டக்கூத்தர் கம்பர் 2 பேருக்கு அருள் பாலிச்சிருக்காங்க. காஷ்மீரில் சாரதா பீடம் இருக்கு. அங்கே இருக்கிற அம்பாள். இங்கெல்லாம் ஆதிசங்கரை போயிருக்கார். அந்த பீடத்தை விசிட் பண்ணியிருக்கார். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், காஷ்மீர் பண்டிட்ஸ் எல்லாமே ஸோ ப்ரில்லியண்ட்டு. மற்றவங்களோட தனி எக்ஸ்ட்ரா குவாலிட்டி உண்டு. அதனால தான் இஸ்லாமியர் கூட அந்த இடத்த போய் ஆக்குவை பண்ணுறா. அவள் பிரில்லியன்ஸ் எடுத்து கோர் அந்த மாதிரி இருப்பாள் அவள் காஷ்மீர் பண்டிட்ஸு. இப்போ நிறைய பேரை விரட்டிட்டா, நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த இடத்துல நிறைய. இப்போ கம்மிங் டு த சப்ஜெக்டை, இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சரஸ்வதியான அந்த ஈஸ்வரனுடைய சகோதரியாக தோன்றிய சுத்த ஸ்படிக ரூபாயாம்னு சொன்ன ஈஸ்வரனுக்கு இணையான சக்தியோ. அவ்வளோ வெண்மை நிறம், கட்டிட்டு வஸ்திரம் வெள்ளை, க்ளீன் ஹார்ட்டு. பொய் சொல்ல இடத்த சரஸ்வதி வரமாட்டா. நல்லா படிச்சுக்கணும். செல்வம் இல்லாத பரவாயில்ல, பொய் சொல்லக்கூடாது. அவளுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு வந்து சரஸ்வதிக்கு கனெக்டிவான இந்த ஓலை சுவடிகள், அந்த வாத்தியங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நம்ம வந்து அதிலே வீட்டிற்கான்ற மாதிரி பாவனையில் இருக்கணும் நம்ம. ஸோ அப்பேற்பட்ட இந்த சரஸ்வதியினுடைய இது சொல்லும்போது, இந்த மூலமந்திரங்கள்லாம் சொல்லும்போது என்னென்னா, வாக்பாதினி ஒரு மூலமந்திரம் இருக்குது. அதுதான் மெயினாக பிரதானமாக சொல்கிறது. இந்த வாக்பாதின மந்திரத்தை சொன்னால் குழந்தைகள்லாம் படிப்பு நல்லா வரும். மெயினாக அது கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஆல்சோ சான்ஸ்கிரிட் இது 3மே இருக்குதுல. ரொம்ப அழகான நம்ம ஆனந்த் ஹரிஹரன் ஜார்ஜியாவிலேருந்து அனுப்பும்போது நான் என்னுடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கான். அவனுக்கு கோடான கோடி நன்றிகள். இப்போ இந்த வாக்பாதின மந்திரம் சொல்கிறேன் பாருங்க. இது சொன்னால் தான் வந்து
கல்வி கேள்விகளை சிறந்து வழங்கும் அக்குழந்தைகள்லாம். ரிஷ்யாதி நாசம் கண்ப ரிஷிகி விராட்சந்தக வாக்வாதினி தேவதா ஐம் பீஜம் சௌஹு சக்தி க்ளீம் கேலகம் கரண்யாசம் ஹிருதயாதி நாசம் ஐம் க்ளீம் சௌ பத பத வாக்வாதின் ஏஸ்வாக. இந்த பதன்றது பத அது நல்ல பேச்சு வராத குழந்தை கூட வந்துடும். ஸோ தியானம் அமல கமல சம்ஸ்த லேக்கினி புஸ்தகோத்திய கரியுக கலச்சோர அமல கமல சம்ஸ்த லேக்கினி புஸ்தகோத்திய கரியுகல சரோஜ குந்த மந்தார கௌர கிருத சசதரகண் குந்த மந்தார கௌர கிருத சசதர கண்டோல்லாசி கோடீர சூடாபவத் பவபயாம் நாம் பங்கினி பாரதி நக அப்படின்னு சொல்லியிருக்கு தியான ஸ்லோகம். மூல மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌஹ் பத பத வாக்பாதின் ஏஸ்வாக. 3 தடவை சொல்கிறேன். ஓம் ஐம் க்ளீம் சௌஹ் பத பத வாக்பாதின் ஏஸ்வாக. ஓம் ஐம் க்ளீம் சௌஹ் பத பத வாக்பாதின் ஏஸ்வாக. இந்த மந்திரம் சொன்னால் கல்வி கேள்விகளை டல் 100% கூட நல்லா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவா, நல்லா சொல்லுவா. குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க. இது பெரிய உபதேசம். நான் சொல்கிறதே உபதேசம் எடுத்துங்க. ஸ்கூல் போகிற குழந்தைகள், காலேஜ் படிக்கிறவ, நல்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்றவ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. டெஃபினட்டாக யூ வில் வின் ஓவர். நல்ல மார்க் வரும். கல்வி கேள்வி சிறந்து வழங்குவான்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.